ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? தைச்சிட்டு இருந்தேங்க. இன்னும் தைக்கிறது இருக்குதுங்க. அதுக்குள்ளே தூக்கம் வந்தது. காலையில் நீ நேரமாக எந்திரிக்கணும், அதனால் போய் படுக்கலானுங்க. சரி, படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டுங்க தைச்சேங்க. அந்த நைட்டி எல்லாமே இதெல்லாமே இது 2 நைட்டி தைச்சிட்டேங்க. இந்த நைட்டி தைச்சதெல்லாம் தான் வீடியோ எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு வேட்டி, ஒரு நைட்டி, ஒரு பாவாடை மட்டும் வச்சுருந்தேங்க தைக்கிறத வீடியோ எடுக்கணுங்கிறக்காக. மற்றதெல்லாம் அப்போவே அடுத்த நாளே தைச்சிட்டேங்க. வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அதனால் அந்த வீடியோ பையன் ஃபோனில் இருக்குது. அதை அனுப்ப சொன்னால் அவன் அனுப்பவே மாட்டேங்கிறானுங்க. அனுப்புனா நான் இதில் வெட்டின வீடியோலாம் இருக்குது, எல்லாம் ஒன்றா ஜாயிண்ட் ஓட்டின வீடியோவாக போட்டுடலான்னு பார்த்தா அது எங்கே அனுப்பவே மாட்டேங்கிறானுங்க. அவனுக்கும் வேறு காய்ச்சலுங்க. சின்னவனுக்கு காய்ச்சலோடையே வந்தானுங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் இப்போ மாத்திரை அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மாத்திரையை போட்டு படுத்துருக்குறானுங்க. உனக்கு காலையில் எப்படிக்குன்னு பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு தாட்டவனுங்க. என்னங்க பண்ணுறது, 12வது ஓரா லீவே ஓடக்கூடாதுன்னா தான் ஏதோ ஒன்று உடம்புக்கு வருது. என்ன சுக்காண்ணா, ஒரு பையனுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு போகிறீங்க. அப்போ ஏன் நீங்கள் எல்லாம் 2 பேர் இப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு இருக்கிற அக்கறையோடு பெற்றவங்களுக்கு இல்லைன்னா என்னத்தை சொல்கிறது? நீங்கள் என்னடானா உட்காந்துக்கிட்டு லைவில் அந்த கருப்பியவே தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அம்மா என்னடானா லைவில் உட்காந்துட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு அந்த அம்மா வாட்டுக்கு ஒரு பக்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கெல்லாம் பசங்க வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே இல்லைங்களா? நீங்கள் என்ன வேலைக்கு போயிருக்கிறீங்க? போன வேலையை செய்யுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம் 2 பேர் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் சேனலையெல்லாம் பார்த்தாங்கன்னா உங்கள் குழந்தைய வாழ்க்கை தாங்க கெட்டு போகும். என்னத்தைங்க சொல்கிறது? சொன்னாலும் நீங்கள் எல்லாம் கேட்கவும் மாட்டீங்க. என்னத்தை கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. லைவ்லேயும் அந்த அம்மா லைவ்லேயும் நான் சொன்னது தாங்க சொன்னாங்க. புருஷன் ஒரு பக்கம் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது, நீ ஒரு பக்கம் இப்படி ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் எப்படி பையனுக்கு பொண்ணு பார்க்கத்தானே போனீங்கன்னு கேட்டதுக்கு அவங்கள அவ்வளோ அசிங்கமாக வார்த்தை பேசுது. என் வீடியோமல் அந்த அம்மா கண்ணுக்கு படிச்சுன்னா என்னையும் அப்படித்தான் பேசுங்க. என்னங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு சுய புத்தியே இருக்காதுங்களா? பையனுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு போனோம்னா அதில் என்ன பண்ணலாம், எங்கே போய் பார்க்கலாம், என்ன ஏதுன்னு இதை பற்றி பேசினா பரவாயில்லைங்க. அதை விட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் தங்க பிள்ளைக்கு என்ன அல்வா பால்கோவா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து தங்க பிள்ளைக்கு முதல்ல தங்க பிள்ளைக்கு வாங்கிட்டு தான் கொண்டு போய் அவள் காலடியில் தான் வைக்குவேன் எல்லாம் வாங்கிட்டு போய் அப்படின்னு சொன்னேன். இவங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுங்க. என்னங்க அவள் என்ன தான் உடம்பு முடியலன்னு பார்க்கலினாலும் இந்த ஆளை திருத்த முடியாதுங்க. அவள் காலடியிலேயே இருந்துதாங்க இந்த ஆளுக்கு உயிர் போகும். நம்ம என்னத்தை சொன்னாலும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது என்ன அவங்களுக்கு கிடையாது. அந்த அம்மாவும் அப்படித்தான், யார் என்ன சொல்கிறாங்கன்னு அதை கவனிக்கிறது இல்லை. அந்த லவ்வரை ஏதாவது பேசிட்டாங்கன்னா உடனே அவங்கள திட்டி, பழகினவங்களாக இருந்தாலுமே அவங்களையும் சேர்ந்து திட்டிடுறாங்க. தூக்கங்க, கண் சொருகுது, ரொம்பவே தூக்கம் வருதுங்க. கண்ணே முழிக்க முடியல. சரிங்க, நாளைக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்டா அந்த வீடியோ போடுறேங்க. அது இல்லைன்னா இந்த வீடியோவை போடுறேங்க. நான் அதை அனுப்பணுங்க. பெரியவங்கிட்ட தான் கொடுத்து அனுப்ப சொல்லணுங்க. அது எங்கள் அப்பா மேலே தூரமாக வேலைக்கு போகிறாங்க, முத்தூர். நாளைக்கு பெரியவன் வீட்டில் தான் இருப்பானுங்க, அனுப்பிச்சி விட்ருவான். ஆனால் அதை அப்லோட் பண்ணோன்னா இவங்க அப்பா கிளம்பிட்டாங்கன்னா அப்லோட் பண்ண முடியாதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேங்க. ஓகேங்க. ரவுடியம்மா, வீடு சுத்தமாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப நான் நீட் பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்கள் வீட்டில் யார் இருக்கிறாங்க வீடு கசகசன்னு ஆகிறதுக்கு? சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் யார் இருக்கிறா? இருந்த 2 பசங்களும் ஹாஸ்டலுக்கு போயாச்சு. நீங்களும் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க. அப்புறம் வீட்டில் என்ன கசகசன்னு ஆகிறதுக்கு என்ன இருக்குது?
சுத்தமாக தான் இருக்கும். நான் ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்கிறேன், ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்யணும். எல்லா வீட்லேயும் அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை ஒத்த பொம்பளை இருந்தாலும் அவங்க மட்டும்தான் எல்லா வீட்லேயும் செய்கிறாங்க. என்னமோ நீங்கள் மட்டும்தான் ஒரே ஆளாக வேலை செய்கிற மாதிரி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அதிசயமாக. எல்லாத்து வீட்லேயுமே ஒத்த பொம்பளை தாங்க எல்லா வேலையும் செய்கிறோம். இப்போ எங்கள் வீட்லையெல்லாம் பாருங்க என்னங்குது அந்த பொம்பளை வீட்டில் நான் ஒரே ஆளாக எல்லா வேலையும் செய்கிறேன், அதனால என்னால் வீடியோவும் போடணும் வேலையும் செய்யணும். அப்படின்னா நான் வீடியோவும் போடணும், வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும், 2 வேணால் உட்காந்து தைச்சி சம்பாதிக்கவும் செய்யணும். என்ன பண்ணுறது? என்ன மாதிரி எத்தனை பேர் வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. வேலைக்கும் போயிட்டு வீட்டில் வேலையும் செஞ்சுக்கிட்டு யூடியூப்பில் இருந்தாங்கன்னா அந்த யூடியூப்க்கு வீடியோவும் ரெடி பண்ணி போடுறாங்க. அவங்களையெல்லாம் என்ன சொல்கிறது? அப்போது வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா கசகசன்னு தான் இருக்கும். எனக்கெல்லாம் உங்களை மாதிரி எல்லாம் இருந்துன்னு வைங்க, உங்களை மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு நான் வீடியோ போடவே மாட்டேன். நான் வெளியில் போய் வீடியோ போடுவேன். ஆனால் நான் வீட்டில் உட்காந்து தைச்சாதான் எனக்கு காசு. அப்போ அந்த வருமானம் இல்லைன்னா என்ற பிரச்சனையில் என்னால் சமாளிக்க முடியாது. அதனால நான் வீட்டில் உட்காந்து தைச்சா ஆகணும். கண்டிப்பாக தைச்சாதான் எனக்கு காசு வந்தால் தான் என் பிரச்சனையும் சரியாகும். உங்களை மாதிரியெல்லாம் லட்சக்கணக்கில் வருமானம் வந்துன்னு வைங்க, நான் ஜாலியாக வெளியில் போய் நான் வீடியோ போடுவேன். என்னால் ஜாலியாக நீங்கள் உங்களை மாதிரி நான் ஜாலியாகலாம் வீடியோ போட முடியாது. கஷ்டப்பட்டு பஸ் ஏறி போய் தான் நான் வீடியோ போடணும். ஒவ்வொரு வீடியோக்கு நான் ஒரு ஆளாக போய் தனியாக போய் நான் வீடியோ கஷ்டப்பட்டுனா நான் வெளியில் போய் நல்ல வீடியோவை போட ஆரம்பிப்பேங்க. நம்மளுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம தைச்சாதான் நம்ம சமாளிக்க முடியும். ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு கூட முடியாமல் உட்காந்துருக்குறேன் பாருங்க. நான் அப்படிங்கும்போது நான் தைச்சி தான் நான் ஒவ்வொன்றும் எனக்கு தேவையானதை நான் வாங்க முடியும் ஃபோனெல்லாம். அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரியெல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் கண்ணாடி மாதிரியெல்லாம் வீடு வச்சுக்க முடியாது. ஏன்னா எங்கள் வேலை அவசரமாக இருந்ததுன்னா நான் அந்த அன்னைக்கு வீடும் கூட கூட்ட மாட்டேன், விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு தைக்கிற வேலையை பார்ப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வருமானம் வரணும். வேலை இருக்கும்போது செஞ்சு அந்த காசை நம்ம வாங்கினாதான் எங்களுக்கு செலவுக்கு காசு. உங்களுக்கெல்லாம் என்ன ஜாலியாக உட்காந்துக்கிட்டு உட்காந்து ஒரு 8 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ பேசி விட்டால் உங்களுக்கு வேலை முடிஞ்சு வருமானம் உங்களுக்கு நிறையா வருது. எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையே. நாங்கள்லாம் எங்கே போய் சொல்கிறது? உடம்புக்கு முடியலைன்னா கூட எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சாகணும், பசங்களை ஸ்கூலுக்கு தாட்டி ஆகணும். நீங்கள்லாம் ஹாஸ்டல் விட்டீங்க, உங்களுக்கு குழந்தைகளுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு தாட்டணுங்கிற வேலையும் கிடையாது. அந்த குழந்தைய வீட்டுக்கு வந்தப்போ சாப்பிட்டுட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்று தூக்கி போடுற அந்த வீடு சுத்தம் பண்ணுற வேலையும் கிடையாது. முடிஞ்சால் கடையிலையே வாங்கிட்டு வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறீங்க. அப்புறம் என்ன போய் சுத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன்? அன்றைக்கி லைவில் இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நினைக்கிறேங்க, அக்கா உங்கள் கிச்சனை காட்டுங்கன்னு சொல்லி யாரோ லைவில் கமாண்டு போட்டிருக்குறாங்க. அப்போ மட்டும் அந்த லைவில் சைலண்ட்டில் போட்டு இவங்க பேசுகிறது கேட்கக்கூடாதுன்னு அதை சவுண்டை லாக் போட்டு வச்சுட்டு இப்படி வாயில் கையை வச்சுட்டு அந்த ஆளை போய் வீடு கிச்சனை சுத்தம் பண்ண சொல்லியிருப்பாளாட்டிருக்குதுங்க. சும்மாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாம் ஓர்ஸ்லாம் வச்சு வீடியோ போட்டுறதுங்க. மற்ற நேரமெல்லாம் கசகசன்னு தான் போட்டு வைக்கிது. அது ஏன் கேட்டோன்னே எப்பவுமே வீடு சுத்தமாக வச்சுருக்கிறவங்க கேட்டோன்னையுமே உடனே போய் கிச்சனை காமிக்க வேண்டியதாங்க. எப்படிங்க இப்படியெல்லாம் நடிக்கிறாங்க? நம்ம நாளையெல்லாம் நடிக்க தெரிய மாட்டேங்குதுங்க. வேறு என்னத்தைங்க சொல்கிறது? ஓகேங்க, பாய். நான் போய் தூங்குறேங்க. காலையில் உங்களுக்கு வீடியோ வரதுனால குட் மார்னிங். ஓகே, பாய்.